தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அவருக்கு பதவி மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் விஜயுடன் சேர்த்து மொத்தம் 9 அமைச்சர்களும் நேற்று அமைச்சராக பொறுப்பேற்றாங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படக்கூடிய இந்த பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி, தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றாங்க. பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் முதலமைச்சர் விஜய் தன்னோட முதல் நாள் அலுவலக நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்கி மக்களோட நலனை மையமாக கொண்டு கையெழுத்துக்கள் போடப்பட்டிருக்காரு. இந்த மக்களோட அத்தியாவசிய செலவுகளை குறிக்கும் நோக்கில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் திட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் ஒப்புதல் வழங்கியிருக்காரு. மேலுமே இந்த திட்டத்தின் மூலம் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மின்சார கட்டணம் சுமை குறையும் என்று அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மின்சார சலுகைகளுடன் இணைந்து இந்த புதிய திட்டம் அமுல்படுத்தப்பட்ட உள்ளதாகவும் சொல்லப்படுது. மேலுமே அது மட்டும் இல்லாம பெண்கள் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் சிங்கப்பெண் அப்படிங்கிற பெயர்ல மாநில அளவிலான சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்காரு. பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுக்கவும், இரவு நேர கண்காணிப்பை அதிகரிக்கவும், அவசர அழைப்புகளுக்கு உடனடி பதில் கொடுக்கவும் இந்த படை செயல்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் முதல் கட்டமாக இந்த படை பணியில் ஈடுபடுத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் உறுதியளிச்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் என்ன நடக்க போகிறது, அடுத்து இது எப்படியெல்லாம் செயல்படுத்த போகிறாங்க, அடுத்த திட்டங்கள் எப்போ இவர் கையெழுத்து போடுவார் அப்படிங்கிறத பற்றின முழுமையான ஒரு தகவலையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இதனால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் நடக்குது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் எப்படி நமக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்னா விஜய்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதற்காக தனிப்பட்ட கண்காணிப்பு பிரிவு அமைச்சு பள்ளி மற்றும் கல்லூரி பகுதிகளில் தீவிர சோதனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுறவங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. மேலுமே இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு முகாம்கள், பெற்றோருக்கான ஆலோசனை மையங்கள் மற்றும் மறுவாழ்வு திட்டங்களும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே மக்களோட நலன், பெண்களோட பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு போன்ற முக்கிய அம்சங்களில் கவனம் செலுத்துவது அரசியல் வட்டங்களில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதே மட்டும் இல்லாமல் இவர் பற்றிங்களா அடுத்து என்ன நடத்த போகிறாரு, எப்படி இதெல்லாம் செயல்படுத்த போறார் அப்படிங்கிற மக்களிடையே பல குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கு. மேலுமே இவர் பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறார், தமிழக முதல்வராக பதவியேற்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் தன்னோட முதல் அரசனையாக 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் கோப்பில் கையெழுத்திட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு தமிழகத்தோட ஏழை எளிய குடும்பங்களிடையே வரவேற்பை பெற்றுள்ள அதே வேளையில் அதனோட நடைமுறை நுணுக்கங்கள் குறித்து விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த திட்டத்தினால் அதிகம் பயனடைய போவது மாதத்திற்கு 200 யூனிட்டுகளும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தப்படும் எளிய குடும்பங்கள் தான். இதுவரைக்கும் 100 யூனிட்டுகளுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுகளுக்கும் கட்டணம் செலுத்தி வந்தவங்க இனி 200 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினாலும் ₹1 கூட மின் கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு சிறிய குடும்பத்தின் வீட்டில் 2 மின்விசிறிகள், ஒரு தொலைக்காட்சி பெட்டி மற்றும் சிறிய விளக்குகள் மட்டுமே பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தினா மின் கட்டணம் 0 மட்டுமே இருக்கும். இன்னொரு புறம் முந்தைய நடைமுறையின்படி 500 யூனிட்டுகளும் பயன்படுத்தினா எப்படி ஒரு மாற்றம் நடக்கும், அதாவது 200 முதல் 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த திட்டம் பழைய முறையை விட கூடுதல் லாபத்தை கொடுக்கும். சிக்கனமாக மின்சாரம் பயன்படுத்தும் எளிய மக்களுக்கு இந்த திட்டம் பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்போது நடுத்தர குடும்பங்கள்லேயே வீட்டுக்கு 2 ஏசி இருக்கிறது. கோடை காலங்களில் கடும் வெப்பமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த 2 ஏசிகளும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பதை தவிர்க்க முடியல. அதே போல தான் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 200 யூனிட்
இலவச மின்சாரம் என்றும் விஜய் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் தற்போது 2 மாதங்களுக்கு அதுவும் 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தினா மட்டுமே 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருப்பது ஏமாற்றத்தை அளிப்பதாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டியுமே வருகிறாங்க. ஒவ்வொரு மாதமே அனைவருக்கும் 200 யூனிட் இலவசம் வழங்கினா அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 12 கோடி கூடுதல் செலவாகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தை பாதுகாக்கவே 2 மாதங்களுக்கு 500 யூனிட் என்ற உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்தினா 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும். அதே வேளையில் 500 யூனிட்களை கடந்தால் பழைய முறைப்படி 100 யூனிட் இலவச மின்சாரம் ரத்தாகாமல் தொடர வேணும் அப்படிங்கிறது நடுத்தர மக்களோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில் தகுதியுள்ள அனைத்து வீட்டு உபயோக மின்சார நுகர்வோருக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. உயர்ந்து வரக்கூடிய வாழ்க்கை செலவை சமாளிக்கவும், பணவீக்கத்தின் தாக்கத்தை சீடு செய்யவும், மக்களோட நிதி நெருக்கடியை குறைக்கவும், சாமானிய மக்கள் மீதான சுமையை குறைக்கவும் இந்த அறிவிப்பு உதவும் அப்படின்னு தெரிவிக்கப்படுறாங்க. இதுவரைக்குமே இலவசமாக வழங்கப்படக்கூடிய 100 யூனிட் மின்சாரம் 200 யூனிட்டாக உயர்வாகிறது. தமிழகத்தில் மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் சிங்கப்பெண் அதிரடி மகளிர் படை உருவாக்கும் கோப்பிலும், போதைப்பொருள் ஒழிக்க போதைப்பொருள் தடுப்பு படை அமைக்கும் கோப்பிலும் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டிருக்கிறாரு. விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பின் முதல்ல கையெழுத்திட்ட திட்டங்களில் ஒன்றான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி ஜிஜி தலைமையில் செயல்படக்கூடிய என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கு. மேலுமே உருவாகிறது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல்ல கையெழுத்திட்ட திட்டங்களில் ஒன்றான சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை ஜிஜி தலைமையில் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு படை நேரடியாக முதலமைச்சர் விஜயின் கண்காணிப்பின் கீழ் செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டோம். முதற்கட்டமாக ஜிஜி தலைமையில் ஒரு எஸ்பி 2 டிஸ்பிக்கள் என 36 பேர் கொண்ட அதிகாரிகள் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள், மக்கள் நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள் போன்ற பகுதிகளில் கூடுதலாக காவல் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 3 திட்டங்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்ட நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோட ஆலோசனையுமே நடத்திருக்காங்க. தமிழக முதல்வராக தாவேகா தலைவர் பதவியேற்றாரு. நேற்று பதவியேற்பு விழா மேடையிலேயே முக்கிய 3 அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் விஜய் தன்னோட கோப்புகளில் கையெழுத்திட்டாரு. அதன்படி 2 மாதங்களில் 500 யூனிட்கள் வரை மின் நுகர்வு செய்யறவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். பெண்களுக்கு பாதுகாப்பு படை உறுதி செய்யப்படும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் போதைப் பொருள் பழக்கத்தை முற்றிலுமாக தடுக்கும் வகையில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காரு. 3 திட்டங்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்ட நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோட ஆலோசனையுமே நடத்தப்பட்டிருக்காரு. மேலுமே இந்த 3 திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் தமிழக அரசு மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளோட விஜய் முக்கிய ஆலோசனையுமே நடத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் புதிதாக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தனி செயலாளர்களுடனும் விஜய் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் சொல்லப்படுது. அவர் அதிகாரிகிட்ட அரசு நிர்வாகம் குறித்து கேட்டறிந்தார் என வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் முதல்வராக விஜய் பொறுப்பேற்றதை தொடர்ந்து எக்ஸ் பக்கத்தில் தமிழக முதல்வர் அலுவலக கணக்கின் முகப்படம் மாற்றம் செய்யப்பட்டது. முதல்வர் விஜய் கையெழுத்திடும் படம் முகப்பு படமாக கையெழுத்தப்பட்டுள்ளது. ஒரு சிறப்புக்குரிய விஷயமாகவும் இருக்குது. விஜய்க்கு வரவேற்பு. முதல்ல கையெழுத்திட்ட 3 திட்டங்களும் மக்களுக்கு ரொம்ப முக்கியமானதாகவும் அவரை போற்றுகிறோம். ஆனாலும் கூட கையெழுத்து இடும் முன் அவருக்கு பின்னால் சுவற்றில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை அகற்றி இருக்க வேணும் அப்படிங்கிற இது ஒரு விஜயோட மக்களாட்சி, அந்த திராவிட மாடல் ஆட்சி ஓய்ந்து விட்டது. அதனால் முதல்ல அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த படத்தை அகற்றினால் நல்லது அப்படின்னு சில பேர் சொல்லப்படுறாங்க. அடுத்தடுத்த திட்டங்கள் கூடிய விரைவிலேயே நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்
சிஎம் அவர்கள் விஜய் பல்வேறான போராட்டங்களை சந்தித்து அதற்கு பிறகு சிஎம் சீட்டில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயமா ஒரு வரலாற்று மிக்க ஒரு செய்தியாக இருக்குது. அனைவருமே இந்த நிகழ்வை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இது போன்ற பல சந்தேகங்கள் இருக்குது, உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இது அமையும். உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.